கேள்வி எண் 30. தேவன் யாரைக் கொண்டு நியாய தீர்ப்பு கொடுப்பார்? இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு. ரோமர் 2:16. கேள்வி எண் 31. எதை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும்? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து. ரோமர் 2:16. கேள்வி எண் 32. என் டேஸ் படியே நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று பவுல் கூறினார். என் சுவிசேஷத்தின்படியே. ரோமர் 2:16. கேள்வி எண் 33. யூதர்கள் எதின்மேல் பற்றுதலாயிருப்பார்கள்? நியாயப்பிரமாணத்தின் மேல். ரோமர் 2:17. கேள்வி எண் 34. தேவனை குறித்து மேன்மை பாராட்டுபவர்கள் யார்? யூதர்கள். ரோமர் 2:17. கேள்வி எண் 35. யூதர்கள் எது இன்னதென்று வகையறுக்கின்றனர்? நன்மை தீமை இன்னதென்று. ரோமர் 2:18. கேள்வி எண் 36. யூதர்கள் எதால் உபதேசிக்கப்பட்டவர்கள்? நியாயப்பிரமாணத்தினால். ரோமர் 2:17 மற்றும் 18. கேள்வி எண் 37. யூதர்கள் டேஸ் அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கின்றனர்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து. ரோமர் 2:18. கேள்வி எண் 38. யூதர்கள் தங்களை யாருக்கு வழிகாட்டியாக எண்ணுகின்றனர்? குருடருக்கு. ரோமர் 2:19. கேள்வி எண் 39. எவர்களுக்கு வெளிச்சமாக தாங்கள் இருப்பதாக யூதர்கள் எண்ணுகின்றனர்? அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு. ரோமர் 2:19. கேள்வி எண் 40. பேதைகளுக்கு போதகனாக தங்களை எண்ணுகிறவர்கள் யார்? யூதர்கள். ரோமர் 2:19.